ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு, அப்புறமா ரசம், சாதம் இது தான் பண்ண போகிறோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிரும். முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு ஃபஸ்ட்டு வந்து தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரைஸையும் ஒரு பக்கம் வச்சிட்டோம்னா ரெண்டு ஒரே தான் ரெடி ஆயிரும். அடுத்து ரசம் வச்சுக்கலாம். இப்போ முதல்ல நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்கள் முட்டை குழம்பு அப்படின்னா முட்டை குழம்புனா எல்லா முட்டை குழம்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. ஒவ்வொரு முட்டை குழம்புக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு விதமான வித்தியாசங்கள் இருக்கும். அதனால முட்டை குழம்பு அப்படின்னதுமே நீங்கள் ஏற்கனவே போட்டிங்க அக்கா இது போட்டிங்க அப்படின்னு சொல்கிற கூட அந்த முட்டை குழம்பும் இந்த முட்டை குழம்பும் ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரே முட்டை குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். நிறைய முட்டை குழம்பு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் போட்டிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்லையும் இருக்கும், அதே போல் வித்தியாசமும் இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற முட்டை குழம்பு கூட இது ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்லையும் வித்தியாசமான முறையிலையும் தான் இருக்கும். முதல்ல குழம்பு தாளித்து விட்டுறலாம். ரொம்ப ஈஸியான குழம்பு தான் இது. மசாலாக்கள் எதுவுமே அரைக்க தேவையில்லை, பவுடரில் வச்சு தான் நம்ம முட்டை குழம்பு பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை குட்டியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். பொன்னிறமாக ஆகட்டும், அது வரைக்கும் வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போ மசாலா பொடி சேர்த்துடலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3, இதில் 3 ஸ்பூன், இது வந்து டீஸ்பூன், இதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா தூள், அது ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி எண்ணெயில் மசாலா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசால் வந்து ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கும் பார்த்திங்களா, அது இல்லாமல் இருக்கும். அடுத்து நான் முட்டை சேர்த்துக்கிறேன். 6 முட்டை சேர்த்துக்கிறேன். இதில் முட்டையும் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட கலந்து விட்டுறலாம். இது போல் மசாலாவை இந்த முட்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு. தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேணாம். இது குழம்பு அப்படின்னா ரொம்ப தண்ணியால் முட்டை குழம்புலாம் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஒரு கிரேவியை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த இதுக்கு சாதத்துக்காக இருந்தாலும் சரி சப்பாத்திக்காக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நம்ம இது கூட தேங்காயும் கூட அரைச்சி ஊற்றுவோம். இப்போ இது கொதிச்சு வெந்துட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளேயும் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு தேங்காயை எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூட நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் இப்போ அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காயை அரைச்சி அந்த பேஸ்ட்டோடு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் தேங்காய் பால் மட்டும் நீங்கள் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூட அப்படி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் ஊற்றிடலாம். அடுத்து கொஞ்சம் தண்ணி, மிக்ஸி ஜாரை கழுவி, அவ்வளோதான். அளவுக்கு அதிகமாக தண்ணியும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா அப்போ குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாயிரும். அதனால தான். அவ்வளோதான். சூப்பராக கலர் வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். குழம்பு வேகட்டும், நம்ம அது மூலியம் சாதம் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றிடலாம். 1.5 படி அரிசிக்கு இந்த படியில் 3 படி தண்ணி, தேவையான உப்பு. கரண்டு போயிடுச்சு. சரி, கரண்டு போயிடுச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அதுங்களையும் நம்ம சாப்பாடை வச்சு இறக்கிடலாம். குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இனி இறக்குறது தான். ரசம் வைக்கிறதுக்குள்ளே கரண்டு வந்துட்டால் பரவாயில்ல, பார்ப்போம். குழம்பு வேக வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக என்ன பண்ணப்போ இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம முட்டை 2 முட்டையை நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை முட்டையாக. அதை மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இறக்க போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம்.
பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு. அவ்வளோதான். இதோட நீங்கள் குழம்பு இறக்கி வைக்கிறதுனா கூட இறக்கி வச்சுக்கலாம். சரி இல்லை உங்களுக்கு 2 முட்டை எக்ஸ்ட்ரா இது மேலே ஊற்றி சாப்பிட்டா அதை உடச்சி ஊற்றின முட்டை இதுக்குள்ளே இருந்ததுன்னா நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம வீட்டில் எப்பயுமே மேலே இந்த மாதிரி பச்சை முட்டையை உடச்சி ஊற்றி குழம்பு பண்ணுறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்பயுமே முட்டை குழம்பு செஞ்சால் இந்த மாதிரி முட்டை எடுத்து ஊற்றி தான் செய்வேன். இதை கலந்து விடக்கூடாது. அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. கலந்து விடக்கூடாது. கலந்து விட்டிங்கன்னா அந்த மஞ்சக்கருவு வந்து உடஞ்சி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த மஞ்சக்கருவு மட்டும் முழுசாக அப்படியே இருக்கணும். அந்த வெள்ளைக்கருவு மட்டும் நீங்கள் சுற்றி ஊற்றி விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா குழம்பு எடுத்து பார்க்கலாம். அந்த டைமில் குழம்பு நல்லா ரெடி ஆயிரும். 3 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம ரசத்துக்கெலாம் தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரசத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், இது கூட ஒரு 5 பல் பூண்டு. இப்போ இதை தட்டி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தட்டியாச்சு. அடுத்து புளி கரைச்சிக்கலாம். ரசத்துக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கிறேன். நம்ம எப்பயுமே சமைக்கிறது பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் நம்ம சமையல் பண்ணுறோம். ஒவ்வொரு வீடியோலையும் எல்லோரும் ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவில் தான் நம்ம சமையல் பண்ணுறோம் எப்போவுமே. புளியை கரைச்சி அதோட சக்கையை எடுத்தாச்சு. அடுத்து தக்காளி போட்டு கரைச்சிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா சின்ன தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். கம்மியாக இந்த ரசத்துக்கு வந்து கம்மியாக தக்காளி போட்டுட்டு புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். தக்காளியும் புளியும் கரைச்சாச்சு. எப்போவுமே நான் சொல்கிறது தான், நீங்கள் ரசத்துக்கு தண்ணி கலக்கிறப்போ புளியை பார்த்து பக்குவத்துக்கு புளி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கலந்துக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ரசம் நிறையா வேணும் அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சமாவது ரசத்தில் புளிப்பு இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால புளிப்பை பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம இப்போ வந்து கலந்து வைக்கிறப்போ நீங்கள் புளிப்பு பார்த்தீங்கன்னா நிறைய புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தாளித்து நம்ம வெளியில் எடுக்கிறப்போ அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால புளிப்பை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் புளிப்பு அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து புளிப்பு வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதனால பொறுமையாக பார்த்துட்டு அங்கே தாளித்து விட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்துட்டு அதிகமாக இருக்குன்னா கூட நீங்கள் ஊற்றிக்கணும். அதுக்கு முன்னாடி ஊற்றி வைக்கக்கூடாது. இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்த்துடலாம். பாருங்கள் நம்ம போட்ட முட்டை சூப்பராக வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. முட்டை குழம்பு சூப்பராக நல்ல ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ குழம்பை இறக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் போட்டுட்டு இறக்கிக்கலாம். இப்போ குழம்பை இறக்கிடலாம். அடுத்து ரசம் தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக ஒரு 10 போல் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, அடுத்து நம்ம ரசத்துக்கு தட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம். 2 வரமிளகாய், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு இதை வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளியும் தக்காளியும் அதையே இதில் சேர்த்துடலாம். அடுத்து மல்லித்தலை, தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ வேணால் நம்ம தண்ணி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ தண்ணியும் கரெக்டான அளவுக்கு பார்த்துட்டு ஊற்றிட்டோம். இந்த மாதிரி தாளித்ததுக்கப்புறமா நமக்கு புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ அவ்வளோதான். ரசம் வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். ரசமும் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சமையல் எல்லாம் முடிஞ்சுது. சாப்பாடும் விசில் வந்து ஆஃப் பண்ணி ஸ்ட்ரீமும் கூட இறங்கிருச்சு. முட்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிருக்கு. இப்போ வந்து பரிமாறிக்கலாம். சாதம், முட்டை குழம்பு, ரசம். சூப்பராக ஒரு லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். முட்டை குழம்பு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நிறைய முட்டை குழம்பு போட்டிருக்கோம். இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய முட்டை குழம்பு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.